மகாராஷ்டிராவில் மலேகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் சாதாரண வெட்டிங்க்கு வீடியோகிராஃப் பண்ணுற ஒரு பர்சன் சினிமாவில் ஷூட் பண்ணுற கேமராக்கும் நம்ம கேமராக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் சினிமா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்படுறாரு. அவரோட ஐடியா ஆஃப் மேக்கிங் சினிமான்றது ரொம்ப சிம்பிள் தான். அதாவது பாலிவுட்டில் பெரிய ஹிட்டான மூவியை அந்த மலேகான் பீப்புளுக்காக அந்த ஊர்லேயே ஷூட் பண்ணி அவங்களுக்காக குட்டி குட்டி தேட்டரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஆக்சுவலாக அதில் இருந்த யாருமே ப்ரொஃபஷ்னல்ஸ் கிடையாது, எல்லாருமே அந்த நசீர் ஷேக் அப்படின்றவங்களோட ஃப்ரெண்டு தான். தன்னோட ஃப்ரெண்டு கூப்பிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க வேலை முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் வந்து இந்த மாதிரி ஆக்டிங்க்கு, கேமராவுக்கு ஒரு ஆள், எடிட்டிங்க்கு ஒரு ஆள் இப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க எந்த மூவியை ஸ்பூப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஷோலேன்ற மூவி வந்து பெரிய ஹிட் ஆகுது. ஸோ they decided to make ஷோலே இன் ஸ்டைல் ஆஃப் மலேகான் பீப்புள்ஸ். அப்படி ஷோலேன்ற மூவியை அந்த மலேகான் பீப்புளுக்காக இவங்களால் எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணி அந்த மூவியை இவங்களோட ஸ்டைலுக்கு ஸ்பூப் பண்ண முடியுமோ அப்படி ஒரு வெர்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த மலேகான் கிராமத்தில் வந்து பெரிய பெரிய தேட்டர்லாம் கிடையாது, அதிகபட்ச கெப்பாசிட்டியே 50 பேர் இருக்க மாதிரி தான் இருக்கும். அதை வந்து இவங்க பார்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த நசீர் ஷேக்குன்றவங்க குட்டி குட்டி தேட்டர்ஸில் வந்து இவங்க ஸ்டைலில் எடுத்த ஷோலே மூவியை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரிஜினலாக ஷோலே மூவி எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அதே ஹிட்டு இந்த ஷோலே மூவியும் ஹிட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி பாலிவுட்டில் பெருசாக ஹிட் ஆகுது, அதையும் இவங்க ஸ்டைலில் அடாப்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்படி பாலிவுட்டில் பெருசாக பேசப்படுற மூவி, பெரிய பிளாக் பஸ்டரான மூவியெல்லாம் ஸ்வூப் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்த நசீர் ஷேக் எதுக்கு நம்ம ஹாலிவுட்டில் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட்டில் இருக்க சூப்பர்மேனை இவங்க ஊரான மேலிகானுக்கு கொண்டு வராங்க. அப்படி அவங்க ஷூட் பண்ண மூவிக்கு மேலிகான்கா சூப்பர்மேன் அப்படின்ட்டு டைட்டில் வைக்கிறாங்க. இந்த ஐடியாவை 2008 வெறும் ரிட்டன் டாக்குமெண்ட்ரி எழுதி வச்சிருக்காங்க. லேட்டராக வந்து இதை நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோவாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு 2012 எடுத்து அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணுறாங்க. तो देख देख के शौक हुआ कि यार मुझको ही फिल्म बनाना चाहिए, तो फिर मैंने कैमरा लिया, शादी उदी की ऑर्डर करने लगा. இந்தியா மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டில் இந்த டாக்குமெண்ட்ரி வந்து பெருசாக பேசப்படுது. அதோட மட்டும் நிற்காமல் முக்கியமான சில அவார்ட்ஸ்லாம் வாங்குது. இந்த டாக்குமெண்ட்ரி இப்போ கூட யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஒரு 1.25 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக இருக்கப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடித்து சொல்கிறேன், 10ல் 9 பேருக்கு இந்த டாக்குமெண்ட்ரி பிடிக்காது. தட்ஸ் வை இட்ஸ் காட் ஸோ மெனி அவார்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ரி 2025 தான் பாலிவுட் கண்ணில் படுது. ஸோ நம்மையே அதை ஒரு மூவியாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2025 ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹிந்தி ஃபில்மை வந்து மேக் பண்ணுறாங்க. அந்த மூவியோட நேம் தான் சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மேலிகான். அந்த டாக்குமெண்ட்ரியில் நசீர் ஷேக் என்னென்ன மூவிலாம் ஸ்வூப் பண்ணியிருப்பார், என்னென்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படின்றத ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹிந்தி ஃபில்மாக மேக் பண்ணுறாங்க. அந்த நசீர் ஷேக்குன்றவங்க சொந்தமாக பார்லர் வச்சுருக்காங்க. அதில் அவங்க டைரக்ட் பண்ண மூவியை அவங்களே ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம். அதுக்கு முன்னாடி அந்த நசீர் ஷேக்குன்றவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபாரினில் ரிலீஸ் ஆன மூவியெல்லாம் நம்ம ஊர் மக்களும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மூவியெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த மேலிகான் பீப்புளுக்கு அந்த ஊருக்கு அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட் ஆஃப் சினிமா தான் பிடிச்சிருக்கும். ஸோ இங்கே வந்து பெருசாக க்ரௌடு வராது. அதுக்கு நசீர் ஷேக் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, 2-3 மூவியை மொத்தமாக ஆட் பண்ணி இதில் பாதி அதில் பாதின்னு சொல்லிட்டு கட் பண்ணி போட்டிருப்பாரு. ஸோ க்ரௌடு நல்லா வர ஆரம்பிச்சிருக்கும். அடுத்த வாரம் என்ன படம் நான் போட போறேன்? பாஷா படம். அது யாரா இல்ல? ரகுவர. இதுல யாரு? ரகுவர. அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு. கிளைமாக்ஸா? ஓடுறா. அருமைடாங்க. நசீர் ஷேக் ஆக்சுவலாக இது தெரியாது. இவர் பண்ணுறது வந்து ஒரு பைரசி. இப்படி பண்ணால் போலீஸ் வந்து பிடிக்கும்ட்டு. இவருக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே போலீஸ் வந்து இவங்களை பிடிச்சிட்டு சீல் வச்சுட்டு போயிடும். 32,000. அப்புறமா தான் நசீர் ஷேக் ஒரு ஐடியா வரும், அடுத்தவங்க மூவியை எடுத்து இப்படி பண்ணால் தானே பைரசி, ஸோ நம்மளே மூவி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 பேர் இருக்காங்க. அவங்களாம் சேர்ந்து ஒரு மூவி எடுக்கிறாங்க. அப்படி இவங்க ஃபஸ்ட்டு எடுத்த மூவி தான் அந்த ஷோலே மூவியோட மேலிகான் வெர்ஷனு. அந்த மூவி நல்லா ஹிட் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட் மூவி எடுக்கிறாங்க. அட் த எண்டு அந்த 6 பேர் ப்ளஸ் க்ரூ மெம்பர்லாம் சேர்ந்து தான் அந்த படம் எடுக்கிறது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. பட் நேம் வந்து நசீர் ஷேக் மட்டும் வாங்கிட்டு போயிருப்பார். ஸோ அந்த 6 பேரில் சில பேருக்கு வந்து நசீர் ஷேக்கை பிடிக்காமல் போகும். அதில் ஒருத்தவர் கிளம்பி பாம்பே போவார். இந்த மாதிரி கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸு இதெல்லாமே சேர்த்து இந்த படத்தை மேக் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இவங்க அந்த படம் மேக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இருந்திருக்காது. ஸோ இவங்க கண்ணில் படுற எல்லா விஷயத்தையும் எக்யூப்மெண்ட்டாக மாற்றிருப்பாங்க. அதாவது ரோலிங் ஷாட்ஸ்க்கு வந்து சைக்கிளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபாலோ ஷாட்ஸ்க்கு வந்து மாட்டு வண்டியோட ஒரு எட்ஜில் வந்து கேமராவை மாட்டி வச்சுட்டு ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் எப்பயும் போல் ஈகோ, ஃப்ரெண்ட்ஷிப், லவ், ப்ரோக்கன், பிரேக்கப் இந்த மாதிரி எல்லா விஷயமும் சேர்ந்துருக்கும். ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவியில் அந்த நசீர் ஷேக்கோட ஆக்டிங் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் மூவி. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.
போயிடாதீங்க. நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் நெக்ஸ்ட்டு பண்ணுற எல்லா வீடியோவுமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். இது என் உத்தரவு, மீறினா கடுப்பாயிருவேன். ஓகேவா?